நம்மில் பலர் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மருத்துவ சிகிச்சைக்காக அதிகமான செலவு ஏற்படும்போது அதை எப்படி அது எங்கேருந்து புரட்டுறது, அதாவது யார் மூலம் அதை வாங்கி அதை நம்ம மருத்துவ செலவுக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த நவீன காலத்தில் பல ஆப்புகள் வந்திருக்கு. அதாவது க்ரௌட் ஃபண்டிங் ஆப் அப்படின்ட்டு. இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆப்பில் மெடிக்கலுக்காகவே முக்கியமாக சில ஆப்லாம் இருக்குது. ஆப்புன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு வெப்சைட் லிங்கும் இருக்குது. இது நம்மளுக்கு கை கொடுக்கும். ஆபத் பாந்தவனாக இருக்கும். அதனால் மருத்துவ செலவுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஆறுது, கோடிக்கணக்கில் ஆறுதுன்னா கவலைப்படாதீங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் நல்ல ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி இதில் விளக்கம் சொல்லியிருக்கேன், பாருங்கள். மருத்துவ செலவும் அதற்கான க்ரௌட் ஃபண்டிங் ஆப்பும். மருத்துவ செலவுக்கு க்ரௌட் ஃபண்டிங் ஆப்னா என்ன அப்படின்னா, நம்ம மருத்துவ செலவு அதிகமாகுது, அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணி அதுக்கு மேலேயும் பணம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி அந்த சமயத்தில் இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆப் நம்மளுக்கு கை கொடுக்கும். எப்படின்னு சொல்கிறீங்களா? க்ரௌட் ஃபண்டிங் ஆப் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கோம் இல்லையா? நம்ம ஆளுக்கு ரூ. 1 கொடுத்தா கூட அந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலம் கொடுக்கும்போது அந்த மருத்துவ செலவுக்கு நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் சேர்ந்துடும். இது எப்படி முறைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் முதல்ல போயிடணும். அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணினோடனே யாருக்காக நீங்கள் மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்கிறேனே, ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையோட வயசு 4 வயசு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை ஒ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமாக அவதிப்பட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு நிறைய தினப்படியே அதிகமான செலவாகுது. அது தவிர்த்து சில சர்ஜரிலாம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களோட அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு வருமானம் ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை. அந்த வருமானம் இல்லாத போது அவங்க மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்திங்கன்னா அது அந்த சர்ஜரி 15,00,000 20,00,000 அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அதுக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆப்பு கை கொடுக்கும். மெடிக்கல் பில்ஸு இல்லைன்னா எஸ்டிமேட்டட் பில்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது தோராயமாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ மருத்துவ செலவுக்காக தேவைப்படுது, எவ்வளோ நாள் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பாக ஒரு சில விவரங்கள்லாம் அந்த ஆப்பில் கேட்பாங்க. க்ரௌட் ஃபண்டிங் ஆப்பில் கேட்பாங்க. அதுக்கு தான் குறிப்பாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி குழந்தைகள் பெற்றோர்கள் அதுக்கு அந்த எந்த மருத்துவத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்க போகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க விசாரிச்சுட்டு அங்கேருந்து அவங்க ஒரு லெட்டரை வாங்கி அதுக்கப்புறமா அதுவும் அந்த ஆப் க்ரௌட் ஃபண்டிங் ஆப்புக்கு அட்டாச் பண்ணி அனுப்பலாம் முதல்ல. இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அதை பண்ணலாம். அந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆப்பில் இருக்கிற ஒரு கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க்லேயோ இல்லைன்னா அதுலேயே உங்களுக்கு ஆப்லேயோ அதிலேயோ உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இமெயிலும் நீங்கள் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட அதாவது உங்களுக்கு சில விவரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி அதில் ஃபில் பண்ணணும்னு தெரியாது. அந்த அவங்க குறிப்பிட்ட அந்த ஃபார்மில் நீங்கள் எப்படிலாம் ஃபில் பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த ஆப்பில் க்ரௌட் ஃபண்டிங் ஆப்பில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டாம். எப்படி ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான். அதனாலும் நான் சொல்கிறேன், என்ன செய்யணுன்னா பேன் நம்பர் வச்சுக்கோங்க, ஆதார் நம்பர் வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க. இது இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆப் உலகம் முழுதும் அந்த குறிப்பிட்ட டோனர்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் நன்கொடை வழங்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கேருந்து வரும்போது டாலராக வரும், இந்தியன் ருப்பியா வரும். அதனால் இந்தியன் ருப்பின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாகவே உங்கள் சிகிச்சைக்கு வரும்போது வந்துடும். டாலரோ இல்லை மற்ற கரன்சி வழியாக வரும்போது அதுக்கு நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துடும். அதுலேருந்து
மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்படும்போது அதுலேருந்து அவங்க அத வந்து சிகிச்சைக்காக அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க.